வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே, நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, பண்ணி பாருங்கள். மாங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா குழைய வேகணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டு இந்தமாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை கொஞ்சம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கடையில் வாங்கினது தான் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு எந்த பொருளும் தேவை கிடையாது. இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு புது விதமாக செஞ்சு பார்க்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். செஞ்சு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அப்படியே இருக்குங்க. மேங்காய் இல்லாத சீசனில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக தான் இருக்குது, ஊற்றுறேன். நெய் தடவை வச்சு அதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா பரத்தி விட்டு கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். 2 நாள் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப வெயில் தேவையில்லை, ஒரு அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். ரொம்ப வெயில் தேவையில்லை இதுக்கெல்லாம். 2 நாள் காஞ்சாலே போதும். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. அப்படியே வேணாலும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுக்கலாம்.
அது வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் சீசனில் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.